ஏய், நம்ம எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்ங்கிற வேர்ட கேள்விப்பட்டிருப்போம். நம்ம மைண்டுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்ன? ஒரு 4 ஆர் 5 கேண்டில் ஸ்டிக்ஸ், இல்ல நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கம்பெனிஸ், அப்படி இல்லன்னா ஏதாவது ஸ்கேம்ஸ். ஆனா இத தாண்டி நம்ம எதுவும் யோசிக்கிறது இல்ல. ஏன்னா, உள்ள போனாவே மணி லாஸ் ஆக்கிருவோம், ஸ்கேம் பண்ணிருவாங்க, இல்ல இதெல்லாம் பணம் நெறைய வச்சிருக்கவங்க பண்றது. நமக்கு எதுக்கு? அப்படின்னு தான் இருக்கும். என் கூட இருக்க பசங்ககிட்ட நான் கேட்கும்போது இதே மாரி ரிசல்ட்ஸ் தான் வந்துச்சு. ஆனா எனக்கு இதுவே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போறதுக்கான ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணுச்சு. ஓகே. நாம படிச்சா மட்டும் பத்தாது. நாம ஒரு 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சது தான் இந்த ரிச் ஹேபிட்ஸ் கிளப். ஸோ, ஐ அம் சோமேஷ் ஃப்ரம் ரிச் ஹேபிட்ஸ் கிளப். வெல்கம் டூ ஸ்டாக் மார்க்கெட். ஓகே. இப்போ பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு நான் மொட்டையா சொல்ல விரும்பல. ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். இப்ப ஃபியூச்சர்ல நான் வந்துட்டு வெட்டிங் பண்ண போறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு விதமான பிளான் வச்சிருப்பாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல ஒரு ட்ரீம் கார் எடுக்கணும், இல்ல ட்ரீம் ஹவுஸ் பில்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரோட கோலுக்கும் ஒவ்வொரு விதமான இன்வெஸ்ட்மென்ட் டைப்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சேலரிட் எம்ப்ளாயி வச்சுக்கோங்க. அவர் இப்போ வந்துட்டு ஏஜ் 24. அவர் ஏர்ன் பண்ற மணி 30Kன்னு வச்சுக்கோங்க. அவரால ஒரு 5K மந்த்லி சேவ் பண்ண முடியும். இந்த 5Kவ ஒரு பேங்க் அக்கவுண்ட்லயோ, பர்ஸ்லயோ வச்சிருந்தாருன்னா, அது கடைசி வரைக்கும் 5Kவா தான் இருக்கும். ஆனா, மணி அதோட வேல்யூவ இழந்துட்டே இருக்கு. அதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொரு வீடியோல நான் லாங்கா சொல்றேன். இன்ஃப்ளேஷன்ங்கிறது என்னன்னா, இந்த இயர்ல உங்களால ₹100 குடுத்து ₹100 ஒர்த்தான ப்ராடக்ட் வாங்க முடியுது அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் அதே ₹100க்கு உங்களால 93 ஒர்த் ஆஃப் ரூபீஸ் இருக்கிற ப்ராடக்ட் தான் வாங்க முடியும். ஏன் அப்படின்னா, ஆவரேஜ் பெர் இயர்க்கு 4 டூ 7% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ஏறுது. சரி, இதுலருந்து காப்பாத்தணும்னா என்ன வழின்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றது தான் ஒரே வழி. ஸோ, எத்தன நாள் நாமளும் வெளிய இருந்து வேடிக்கை பார்த்து நாம இந்த ஸ்கேமு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நாலேட்ஜ் இல்லாம இருக்க போறோம். நாமளும் கத்துக்கலாமே! ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறது தப்பில்ல. பட் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் தப்பு. ஸோ, நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்ன்ற ஒண்ணு அவைலபிளா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, பேசிக்கலி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா, அது ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஓகே. இந்த மார்க்கெட் பிளேஸ்ல என்ன அவைலபிளா இருக்கும்? ஒரு கம்பெனிஸ் அவங்களோட ஷேர்ஸ லிஸ்ட் பண்ணுவாங்க. அத நாம மணி குடுத்து அவங்ககிட்ட இருந்து ஷேர்ஸ் வாங்குறோம். ஷேர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம வந்துட்டு அந்த கம்பெனியோட பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப்ப நாம எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. இப்ப இந்த பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஏன் வாங்கணும்? எதுக்காக வாங்கணும்? அவங்க முதல்ல நம்மகிட்ட ஏன் குடுக்கணும்? இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிசினஸ் இல்ல ஒரு செக்டார் இதுல உங்களுக்கு என்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. ஆர் அத பத்தி உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு ரினியூவபிள் எனர்ஜி பத்தி ஒரு நாலேட்ஜ் இருக்கு. ஃபியூச்சர்ல நமக்கு ரினியூவபிள் எனர்ஜி தான் தேவைப்படும். மோஸ்ட்டா கவர்ன்மெண்ட் கிரீன் எனர்ஜி நோக்கி போவாங்க. ஆனா, நான் நாளைக்கே நினைச்சா போயிட்டு ஒரு சோலார் பேனலோ, இல்ல ஏதோ ஒண்ணு என்னால தயாரிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா என்கிட்ட நாலேட்ஜ் இல்ல, ஃபண்டிங் இல்ல, பையர், செல்லர் யார புடிக்கணும், எங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் என்னால ஒண்ணு பண்ண முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கரண்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிய நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த கம்பெனிலருந்து நான் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேனோ, அதுக்கேத்த அளவு ஷேர்ஸ் என்ட்ட குடுப்பாங்க. நான் அந்த கம்பெனில ஒரு பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆகிட்டேன். இப்போ நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போதும், இந்த செக்டார் குரோ ஆகும்போதும், என்னோட மணியும் அது கூட சேர்த்தே குரோ ஆகும். இது பர்ட்டிகுலர்லி ஒரு பேசிவ் இன்கம்னு வச்சுக்கோங்க. பட் நான் பாட்டுக்கு நெனச்ச மாரி எல்லா கம்பெனிலயும் காச தூக்கி வீசிட்டு போ முடியாது. ஏன்னா, கம்பெனிஸ் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் குடுக்குறாங்க, அவங்களோட ரெவென்யூ என்ன, அவங்க லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு சில கிரைட்டீரியாஸ் அண்ட் இண்டெக்ஸஸ்லாம் இருக்கு. இதையும் நம்ம அனலைஸ் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு நான் லேட்டர் ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போறேன். அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம்? அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன் வந்துட்டு ஸ்டாக்ஸ் வாங்குறோம் அப்படின்ட்டு. ஓகே, நாம வாங்குறோம். அவங்க ஏன் குடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்னு ஒரு சிட்டி இருக்கு. அங்க மேஜரா சோலார் பேனல் ப்ரொடியூஸ் பண்ற ஏபிசி சோலார் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்க பெர் இயர்க்கு 1000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இயர் அவங்க 5000 யூனிட்ஸா ஸ்டேட்டே கவர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்க அவ்வளோ பெரிய கேபிட்டல் போயிட்டு பேங்க்கையோ, லெண்டர்ஸையோ இல்ல அவங்ககிட்ட இருக்க அசட்ட மார்ட்கேஜ் பண்றாங்க அப்படின்னா, அது அட் தி எண்ட் அவங்களுக்கு ஒரு டெப்ட் மாரி தான் இருக்கும்.
பட் அதுவே நம்ம வந்துட்டு ஒரு ஈக்விட்டி மாரியோ, ஷேர்ஸ் மாரியோ மத்தவங்க கிட்ட பிரிச்சு குடுத்தா, அவங்களுக்கு சிம்பிளா ஒரு கிரைட்டீரியா தான். என்னன்னா, ப்ராஃபிட் வந்தா ப்ராஃபிட்ட ஷேர் பண்ணலாம். லாஸ் ஆச்சுன்னா, அவங்க கூட லாஸ ஷேர் பண்ண போறோம். ஸோ, இந்த மாரி நம்ம செக்டார்ஸ் எடுக்கும்போதும், இந்த மாரி ஸ்டாக்ஸ சூஸ் பண்ணும்போதும், ஒரு சில ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் குடுப்பாங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் குடுக்க மாட்டாங்க. பட் அதுக்காக டிவிடெண்ட் ஈல்ட் பண்ற ஸ்டாக் எல்லாமே நல்ல ஸ்டாக் அப்படின்னு கிடையாது. பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஸ்டாக்ஸ் ஏன் வாங்குறோம்? ஏன் விக்கிறோம்ன்ட்டு. உங்களுக்கு பர்ட்டிகுலரா இந்த ஒரு கம்பெனி தான் பெஸ்ட்டா இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா, பெஸ்ட்டு நீங்க வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போலாம். இல்லைனா இடிஎஃப்ஸ் போலாம். இடிஎஃப்ஸ்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இத பத்தி நான் தனியா உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அண்ட் ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. அந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை என்னன்னா, ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி உங்க அமௌண்ட்ட அவரு இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கு கமிஷனா அவங்க வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பிடிப்பாங்க. போத் இன் இடிஎஃப் அண்ட் ஆல்சோ இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பட் இத பத்தி நம்ம பேசணும்னா நெறையா பேசணும். ஜஸ்ட் நோ என்னென்ன வகையான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ பாண்ட்ஸ் இருக்கு. பாண்ட்ஸ்னா பர்ட்டிகுலர் கம்பெனிக்கு நம்ம வந்துட்டு லோன் மாரி குடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்துட்டு இந்த கிரெடிட் ரேட்டிங் வச்சு நம்ம சூஸ் பண்றது இருக்கு. பட் ஜஸ்ட் நோ நாம இப்போதைக்கு என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். இப்போ ஒருத்தர் ஏன் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? இன்ஃப்ளேஷன் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரீசன். நம்ம இன்ஃப்ளேஷன் எதிர்த்து நம்மளோட கேபிட்டல புரொடெக்ட் பண்ணணும்னா, ஒரே வழி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஓகே. வேற என்னலாம் ரீசன் இருக்கு? பேங்க் அக்கவுண்ட்ல வச்சீங்கன்னா 2.5 to 3% தான் ரிட்டர்ன்ஸ் சொல்றாங்க. ஆனா ஆவரேஜா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி இல்லன்னா, வேற ஏதாவது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கூட ஒரு 10 to 20% வரைக்கும் அதிகபட்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்குறாங்க. இது ஸ்டாண்டர்டா சொல்ல முடியாது. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா, இன்வெஸ்ட் பண்றது நம்மளோட நாலேட்ஜ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ, இத எப்படி கத்துக்கலாம்? எங்கே கத்துக்கலாம்? கொஞ்சம் ஈஸியா சொல்லிக் குடுக்குற மாரி யாராவது இருக்காங்கன்னா, ஐ கேன் ட்ரை. என் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு போக போக நான் ஈஸியா சொல்லிக் குடுக்குறேன். சரி ப்ரோ. இப்ப நம்ம எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு? ஏன் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறமேலு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? எப்படி கத்துக்கணும்? எப்படி ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்ணணும்? இந்த மாரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள வரும். இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை.